வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களில் பலன்களை மக்களிடம் சிறப்பாக கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அரசு அதிகாரிகள் உண்மையுடன் நிறைவேற்ற வேண்டும். ஜனாதிபதி வலியுறுத்தல். மக்கள் நாயகர்களின் நினைவு சின்னம் மற்றும் மாவோ சேதுங் நினைவு கூடம் ஆகியவற்றில் மலரஞ்சலி செலுத்திய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய. அரசாங்கம் மேற்கொண்ட தொலைநோக்கு நடவடிக்கைகளின் பலனாக நஷ்டத்தில் இயங்கி வந்த 3 அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் தற்போது லாபம் ஈட்ட தொடங்கியுள்ளதாக தகவல். இஷாரா செவந்தி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலம் இனிவரும் நாட்களில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்ப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் பலன்களை மக்களிடம் சிறப்பாக கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அரசு அதிகாரிகள் உண்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். ரத்னபுரி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அவற்றின் நடைமுறைப்படுத்தலில் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த நிதியாண்டுக்கான அபிவிருத்தி நிதியை பயன்படுத்தாமல் திரைசேரிக்கு மீள ஒப்படைக்க வேண்டாம் என்று அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் ஹம்பாந்தோட்டை ஸ்லான் கலாச்சார மையம் மற்றும் அனுராதபுரம் கேட்போர் கூடம் உள்ளிட்ட பல கட்டடங்கள் பராமரிப்பின்றி காணப்படுவதையும் அவற்றை பராமரிக்க எந்த நிறுவனங்களும் முன்வராத நிலையில் அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய அமைப்புகளை தனியார் துறையின் மேலாண்மையின் கீழ் கொண்டு வருவது சிறந்த தீர்வாக இருக்கும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் ரத்னபுரி மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயங்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள், மேலும் போதைப்பொருள் பரவல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் சுரங்க தொழில் சார்ந்த சவால்கள் மற்றும் ரத்னக்கல் மற்றும் மதிப்பு கூட்டல் ஆய்வகம் மற்றும் வணிக நிலையம் அமைக்கும் திட்டம் பற்றியும் விவாதம் நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அக்டோபர் 14ஆம் தேதி சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அமைந்துள்ள தியானன்மென் சதுக்கத்தை பார்வையிட்டார். அங்கு சீனாவின் தேசிய முக்கியத்துவமிக்க 2 நினைவு சின்னங்களான மக்கள் நாயகர்களின் நினைவு சின்னம் மற்றும் தலைவர் மாவோ சேதுங் நினைவு கூடம் ஆகியவற்றில் மலரஞ்சலி செலுத்தி சமர்ப்பித்திருந்தார். மலரஞ்சலியின் நிகழ்வின் போது சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபக தலைவரான மாவோ சேதுங் அவர்களையும் தேசத்தின் புரட்சிகர போராட்டத்திற்காக உயிரை தியாகம் செய்த நாயகர்களையும் பிரதமர் மரியாதையுடன் நினைவு கூர்ந்தார். தியானன்மென் சதுக்கத்தில் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மக்கள் பேரவையின் மண்டபத்தில் நடைபெற்ற மரியாதை நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு முன்னர் சீன மக்கள் குடியரசின் மூத்த தலைவர்களால் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு உத்தியோகபூர்வ வரவேற்பு வழங்கப்பட்டது. பிரதமர் இந்த உயர்மட்ட பெய்ஜிங் விஜயத்தில் சீனாவின் வரலாற்று மரபுகள், கலாச்சார பெருமைகள் மற்றும் இலங்கை சீனா இடையிலான நீண்டகால நட்பு உறவுகளை பிரதிபலிப்பதாகும். இதற்கிடையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அக்டோபர் 13ஆம் தேதி சீன மக்கள் அரசியல் ஆலோசனை குழுவின் தேசிய குழு தலைவர் வாங் குவானிங் அவர்களை சந்தித்தார். பெண்கள் குறித்து உலக தலைவர்களின் மாநாட்டில் பங்கேற்க வழங்கப்பட்ட அழைப்புக்காகவும் தனது தூதுக்குழுவிற்கு அளிக்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்காகவும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். மேலும் சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டு 76 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையின் கீழ் கடந்த பல தசாப்தங்களில் சீனா அடைந்து வரும் மிக பெரும் அபிவிருத்தி, சமூக ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச செல்வாக்கு ஆகியவற்றை பாராட்டினார். இரு தலைவர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பில் இலங்கை சீனா இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்துவது மற்றும் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, கல்வி, கலாச்சாரம் மற்றும் பரிமாற்றம் போன்ற பல துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. அத்துடன் 1952ஆம் ஆண்டு கையெழுத்தான அரிசி இறப்பர் ஒப்பந்தத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய இரு நாடுகளுக்கும் இடையில் காலப்போக்கில் உருவாகிய பரஸ்பர நம்பிக்கை, ஒத்துழைப்பு, பகிர்ந்து கொள்ளப்பட்ட முன்னேற்றத்தின் பலன்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த வரலாற்று மரபை பலப்படுத்த இலங்கை உறுதியுடன் செயல்படும் என்றும் வலியுறுத்தினார். இதேவேளை இரு தரப்பினரும் சமீபத்தில் இடம்பெற்ற அரசு விஜயத்தின் கூட்டு அறிக்கைகள் மற்றும் ஒப்பந்தங்களின் பலன்களை நடைமுறைப்படுத்துவதற்கான உறுதியினையும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். மேலும் பகிரப்பட்ட விழுமியங்கள் மற்றும் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்டு இலங்கை சீனா மூலோபாய கூட்டுறவை மேலும் ஆழப்படுத்த இரு தரப்பினரும் ஒருமித்தனர். போதைப்பொருள் அச்சுறுத்தலை முற்றாக ஒழித்து போதைக்கு அடிமையானவர்களை பரந்த மக்களின் பங்கேற்புடன் புனர்வாழ்வு அளிப்பதை நோக்கமாக கொண்டு அவசர துரித வேலை திட்டத்தை செயல்படுத்த தேசிய செயல்பாட்டு குழு ஒன்றை அமைப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அமைச்சரவையில் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அரசாங்கம் தெரிவிக்கையில் போதைப்பொருள் பாவனை நாட்டில் தீவிரமான தேசிய பிரச்சனையாக மாறி வருவதோடு அதனுடன் தொடர்புடைய கடத்தல் மற்றும் துஷ்பிரயோக சம்பவங்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்த சவாலை எதிர்கொள்வதற்காக வலுவான அரசியல் தலைமைத்துவம், செயற்பாடான முடிவெடுக்கும் அமைப்பு மற்றும் உறுதியான சமூக பங்கேற்பு அவசியமாகிறது என்பதை அரசு வலியுறுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பரந்த தகவல் பிரச்சாரங்கள் மூலம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தல், போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளை முற்றாக அளித்தல்,
போதைக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வு வசதிகளுக்கு வலுப்படுத்துதல், அடிமைத்தனத்திலிருந்து விடுபட விரும்பும் நபர்களுக்கு ஆதரவு வழங்குதல் ஆகியவை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த தேசிய நடவடிக்கையை பரந்த மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக அமல்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மேற்கொண்ட தொலைநோக்கு நடவடிக்கைகளின் பலனாக இதற்கு முன்பு நஷ்டத்தில் இயங்கி வந்த 3 அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் தற்போது லாபம் ஈட்ட தொடங்கியுள்ளன என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேசிய உப்பு நிறுவனத்தின் பொது முகாமையாளர் MJD மான்சல் தெரிவிக்கையில், தேசிய உப்பு நிறுவனத்தின் கீழ் இயங்கும் மன்னார் உப்பு உற்பத்தி நிறுவனம் மற்றும் ஆனையரவு உப்பு உற்பத்தி நிறுவனம் தற்போது லாபகரமாக மாறியுள்ளன. அவர் மேலும் கூறுகையில், எதிர்கால தேவைகளுக்காக போதுமான உப்பு இருப்பு பராமரிக்கப்பட்டுள்ளதால் உப்பு இறக்குமதி தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் உப்பு உற்பத்தி நிறுவனம் ஆண்டுக்கு சுமார் 5500 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்து வருகின்றது. அதே நேரம் ஆனையரவு உப்பு உற்பத்தி நிறுவனம் வருடாந்திரம் 22,000 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரத்தில் தேசிய காகித நிறுவனத்தின் தலைவர் உபாலி ரத்நாயகவும் தமது நிறுவனத்தின் மீட்சி குறித்து தகவல் வழங்கினார். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் மீண்டும் உற்பத்தி நடவடிக்கைகளை தொடங்கியதை அடுத்து நிறுவனத்தின் உற்பத்தி இரட்டிப்பாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அவரது கூற்றின்படி நிறுவனத்தின் கீழ் உள்ள வாழைச்சேனை காகித ஆலை 2025 ஜூலை மாதத்திலிருந்து செயல்பாட்டு லாபம் ஈட்டத் தொடங்கியுள்ளது. மேலும் இலங்கை மின்சார சபை மற்றும் வங்கிகளுக்கு நிலுவையிலுள்ள கடன்களை படிப்படியாக செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். அதேவேளை பிரிட்டிஷ் லோன் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் அதிகாரிகளும் தங்கள் நிறுவன செயல்பாடுகள் தற்போது லாபகரமாக மாறியுள்ளது என்பதை உறுதிப்படுத்தினர். மேம்பட்ட முகாமைத்துவ நடைமுறைகள் மற்றும் புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தியதன் விளைவாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செபந்தியின் கைதானது பல மாதமாக திட்டமிடப்பட்ட ரகசிய நடவடிக்கையாக வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார். போலீஸ் ஊடக பேச்சாளர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், இந்த கைது நடவடிக்கையானது பல மாத காலமாக திட்டமிடப்பட்டதாகவும் இந்த கைது நடவடிக்கைக்கு நேபாள அரசாங்கமும் சர்வதேச போலீசாரும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர். வெளிநாடுகளில் உள்ள பாதாள உலக கும்பலை கைது செய்ய சர்வதேச போலீசார் தொடர்ந்து நமக்கு உதவி செய்து வருகின்றார்கள். முக்கிய சந்தேக நபரான இஷாரா சம்பந்தி மற்றும் ஒரு பெண் சந்தேக நபர் மற்றும் 4 சந்தேக நபர்கள் உட்பட மொத்தம் 6 சந்தேக நபர்கள் இதுவரை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அடுத்த சில நாட்களில் நாடு கடத்தல் சட்டத்தின் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாகவும் இந்த கைது நடவடிக்கையானது இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதில் ஒரு முக்கியமான படியாகும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை யாழ்ப்பாணம், கம்பகா, நுகைகுடை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 5 இவ்வாறு இஷாரா செவந்தியுடன் இணைந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இஷாரா செவந்தியுடன் சேர்த்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் செவந்தியின் உருவ ஒற்றுமையை கொண்டிருந்ததாகவும் இவர்கள் இருவரின் உருவ ஒற்றுமை விசாரணை அதிகாரிகளை திடுக்கிட வைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கடந்த 8 மாதங்களாக போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினருக்கு ஆட்டம் காட்டிய இஷாரா செவந்தி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலம் இனிவரும் நாட்களில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை குறித்த சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவர்களிடம் மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணைகளில் கனேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பல்வேறு முக்கிய விடயங்கள் அம்பலமாகும் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் எந்த ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணைகளையும் அரசாங்கம் அஞ்சுவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்க மறுத்திருந்ததை நினைவூட்டிய அமைச்சர், தற்போது எதிர்க்கட்சிகள் புதிய நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்காக அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், எதிர்க்கட்சிகள் தாம் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் வெற்றி பெற முடியாது என்பதை அறிந்திருந்தாலும் அரசியல் நோக்கத்திற்காக அவ்வாறு நடவடிக்கை எடுக்கலாம். எனினும் அரசாங்கம் அதனால் எந்தவித அச்சத்தையும் உணரவில்லை என்றார். அவர் மேலும் கூறியதாவது, நம்பிக்கையில்லா பிரேரணைகளை உரிய முறையில் நாடாளுமன்றத்தில் சம்பிரதாயம் மற்றும் சட்டம் நிலையியற் கட்டளைகளின் அடிப்படையில் முன்வைக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் சபாநாயகர் எடுக்கும் தீர்மானங்கள் வரலாற்று சட்டங்களாகவும் நிலையியற் முன்னுதாரணங்களாகவும் மாறக்கூடும். எனவே பிரேரணை சரியான நடைமுறையின் கீழ் முன்வைக்கப்பட்டால் அதற்கான விவாத தினத்தையும் ஒதுக்குவதில் எந்த தடையும் இருக்காது என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெளிவுபடுத்தினார்.